வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு துர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. புதியோகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர். தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியில் ராசி பலன் நம்ம பார்க்குறோம். 2025 என் லைஃப்பில் எப்படி சார் இருக்கும்? நிறைய பேர் நான் போகும்போது கேட்குறது, சார் எனக்கு 25 நல்லா இருக்குமா, 26 நல்லா இருக்குமா, அடுத்த வருஷம் தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே ஜோதிடம் தெரிஞ்சிருக்குங்க. எல்லாருமே ஜாதகம் பார்க்குறாங்க, எல்லாருக்குமே ஜோதிடம் தெரிஞ்சிருக்கு, வாஸ்து தெரிஞ்சிருக்கு, நியூமராலஜி தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய இன்னும் உள்ள ஆழ்ந்து நம்ம அஸ்ட்ராலஜர்ஸ் பார்க்குறோம், அவ்வளோதான். மற்றபடி 7.5 சனி, விரைய சனி. ஸோ தே அக்செப்ட், அவங்களுடைய தெரியுது அவங்க லைஃப்பில் வந்து இதெல்லாம் நமக்கு படுறோம், இந்த காலகட்டம் வந்தால் இந்த பிரச்சனை இருந்துருக்கு, இதிலேருந்து மாறுறதுக்கு, இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்துடைய கேள்விகளாக இருந்துகிட்ருக்கு. சரி, அப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இன்றைய ஒரு நாள் அது எப்போவுமே நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்குது. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள், எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மளுடைய பின் வாழ்க்கையை சார்ந்திருக்கு இல்லையா? சரி, இன்றைய தினத்துக்குண்டான பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம். நாள், நட்சத்திரம், அதே மாதிரி ராகு கால யமகண்டம், நல்ல நேரம், இது போன்ற விஷயங்கள் இதோ. யதார்த்தமாக நம்ம லைஃப்பில் வந்து எத்தனையோ விதத்தில் வந்து நம்ம வந்து சிலது நல்லது கரெக்டாக நடக்கும், சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமல் இருந்துட்டு இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய காரியம் சில பேருக்கு மன கஷ்டத்தை கூட கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது இறைவன்கிட்ட போய், இறைவா நான் பண்ணக்கூடிய காரியம் எல்லாத்துக்கும் நல்லதை கொடுக்கணும், தெரியாமல் ஏதாவது பண்ணியிருந்தா கூட அது மாறணும்னு மனசார வேண்டின்றாலே போதுமா, அது அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைய நாளுக்கு உண்டான பலாபலன்கள். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு எல்லா காரியங்களும் முடிவெடுக்கிறதுல கவனம் என்பது தேவை. உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வேலை வாய்ப்பு ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால் டக்குன்னு எடுத்து பண்ணிடக்கூடாது. அவசரப்பட்டு ஒரு காரியத்தை கமிட் பண்ணிடக்கூடாது. என்னால் முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியம் முடியல அப்படின்னு சொன்னால் நம்மளே அந்த வார்த்தையை திரும்பி வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவனம் என்பது தேவை. கடன், பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, பிறருக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கறது, இது போன்ற விஷயங்கள் வேண்டாம். வேலை வாய்ப்பில் இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டோமே, இப்போ ஒரு அருமையான வேலை வந்திருக்கு, 1க்கு 100 முறை யோசிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரும். நல்ல மாற்றங்களுக்கு உண்டான ஒரு காலத்துக்காக வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக பின் நாட்களில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். யார் யார் எப்படி என்னென்னங்கிறத அவங்க பேசும் பொழுது உங்களால் இப்போ புரிந்து கொள்ள முடியும். முந்தையெல்லாம் அப்படி தெரியாது, யதார்த்தமாக இருந்துருவீங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இவங்க பேசுகிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறத நல்லா பார்க்கணுன்னா உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய மாற்றங்களுக்கு உண்டான நாளாக இருக்கும். பிடித்தவங்களை சந்திப்பீங்க. ஒரு முன்னேற்றமான காலகட்டங்கள் இருக்கும். ரொம்ப பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்துருவீங்க. அதேமாதிரி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், நிறைய பிரயாணங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, இது நடக்கலை அப்படின்னு சொன்னால் கோவிச்சுப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகிடுவேல், கோவிச்சுப்பேல். அதுக்கப்புறம் என்ன சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறாளே அப்படின்னா, அந்த காரியம் நடக்கணும், அதுக்காக நான் எப்படி வேணால் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க. இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அது மாதிரி ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரி எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி சில முக்கியமான ஒரு நபர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த தினம் உண்டு. வேலைக்கு போயிட்டுருக்க இனிமேல் சொந்த தொழில் பண்ணலாங்கிற ஒரு யோசனை இருந்துகிட்டு இருக்கும். பொட்டிக் தொடங்கலாம். அதே மாதிரி ஹேர் டிசைனராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஒரு தனியாக ஒன்று ஆரம்பிக்கலாம். இது போன்ற சில எண்ணங்கள்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் டைமாக பண்ணி பாருங்கள், அதில் பணம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல் டைமாக நீங்கள் சேர்ந்து பாருங்கள். நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு வேலை வாய்ப்பு கூடி வந்துடும். வேலையில் இன்டர்வியூ போன இடத்துல உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டானதாக இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுறது, பிஸ்னஸ்க்காக லோன் எடுக்கிறது,
இதை போன்ற காரியங்கள்லாம் தடங்கலானதெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய எதிர்காலத்தை பற்றி திட்டங்கள் வகுத்துறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நன்னா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த எதிர்ப்புகள் தீரும், ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், பணவரவுகள் தேடி வரும், வெளிநாடு வெளியூர் தூரப்பிரதேசம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும், நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். அப்பப்போ உடம்பு உஷ்ணம், உடம்பு சம்பந்தமான உபாதைகள், கால் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும், கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். மிதுனராசி அன்பர்களுக்கு சில விவகாரங்களை பேசி தீர்ப்பீங்க. அது ஒரு பெரிய டீலாக இருந்தெல்லாம் சுலபமாக முடியும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது மிதுனராசி நேயர்களே. கடகராசி நண்பர்களுக்கு நல்ல நாளுங்க. இன்றைக்கி நிறைய பிரயாணங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம். வெளியில எல்லாம் நான் போகிறதில்ல சார், வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கேன், டிவி தான் பார்த்துட்டு இருப்பேன். நிறைய யோசனை நிறையா இருந்துகிட்டு இருக்கும். சில பேர் பார்த்துட்டிங்கன்னா உட்காந்த இடத்துல இப்படியே காலாட்டிகிட்டே இருப்பா. சில பேர் அங்கேயுமா நடப்பான். சில பேர் கையாட்டி பேசுவாங்க. சில பேர் மற்றவங்களுடைய விஷயத்தை பேசுகிறதுல ரொம்பவுமே ஆர்வமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. மற்றவங்க என்ன இப்படி பேசுகிறதெல்லாம் ஆர்வமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயம் உங்களுக்கே தெரிய வரும். அடாடாடாடாடா நம்மக்கிட்ட பாரு இது, மற்றவங்களை பற்றி பேசுகிற நம்மளே ரொம்ப இன்குஸ்டிவாக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. நகை வாங்குறது, ஆபரணம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. கஷ்டத்தோட கஷ்டமாக சேமிக்கிறது ரொம்ப நல்லது. பின்னாடி நிறையா முன்னேற்றங்கள் உண்டுங்க. சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும். இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். கான்ட்ராக்டராக இருந்துட்டு இருக்கவங்க, அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்தவங்க, வேலை மாற்றத்துக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு, விஆர்எஸ் எல்லாம் வாங்குறவங்களுக்கு, புதுசாக ஏதாவது தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்திகள்லாம் வரும். நல்ல முன்னேற்றமான நாள் தான். கொஞ்சம் மன அழுத்தங்கள் மட்டும் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். அது பெருசாக ரொம்ப யோசிக்காதீங்க. பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் ரொம்ப யோசிக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக விடுங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி பண வரவுகள் உண்டு. நீங்கள் எடுத்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். மறதிகள் இன்றைக்கி நிறையா இருந்துட்டு இருக்கும். மருத்துவர் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டர், ஆர்கிடெக்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆர்ட்டெல்லாம் வரைஞ்சி கொடுத்துருக்கவங்க மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு பெரிய ஆண்டர்பிரனர், புதுசாக ஒரு தொழில் தொடங்க நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல சூழ்நிலைகள் வரும். ஒன்று விரயம் பண்ணி அதுக்கப்புறம் பின்னாடி லாபமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய குருமார்களை நீங்கள் தேடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. யாரோடைய ஒரு ஹெல்ப் இருந்தால் உங்களுக்கு நிறைய உதவிகரமாக இருக்கும். நம்ம யோசித்து சிலது நடக்கலை, அவங்க சொல்லும் பொழுது நம்மளால் புரிந்துக்க முடியுது. அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு தேவை. சிம்மராசி நேயர்களே. கன்னிராசி நண்பர்களே, சில பேர் ரொம்ப குஷியாக இருப்பா, சில பேர் ரொம்ப அப்படியே உட்காந்துட்டு இருப்பா, சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பா, சில பேர் அப்படியே வருத்தப்பட்டுட்டு இருப்பா. இன்றைக்கி ரெண்டுமே இருந்துட்டு இருக்கும். பிறரை பார்த்து நம்ம ஏன் இப்படி இல்லை அப்படி யோசிக்காதீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இதை வச்சு செயல்படுத்தினா சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா. நான் தெரிஞ்ச ஒரு நபர், அவர் பார்த்தேன், அவர் சொல்கிறார், என்கிட்ட இது இருக்குது சார், கண்டிப்பாக 6 மாதத்தில் நான் 100% சக்ஸஸ். அவர் பார்க்க எனக்கு எப்பப்போ எப்படி இப்படி இருக்கார், இது மற்றவா சொல்லியா இல்லை இவர்கிட்டே அந்த மோட்டிவேட் இருக்கா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு எப்போவுமே வந்துட்டு இருக்கும். சரி, நானும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக பார்க்குறேன். 4-5 வருஷமாக இதை பார்க்குறாரு. தோல்வியாக இருந்தாலும் இதை பார்க்குறாரு, வெற்றியாக இருந்தாலும் இதை பார்க்குறாரு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்களே ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து வந்துட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிளாஸ்டிக் சம்மந்தமாக, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அரிசி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பாத்திர கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தருங்க. துளாராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நினச்சது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். வியாபாரங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பேர் புகழ் அந்தஸ்து உண்டு. 4 பேர்த்த சேர்த்துட்டு ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையும். தொழில் ரீதியாக முடிவு எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. மாற்றங்கள் பண்ணுறது கூட இன்றைக்கி நல்லா இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப மௌனமாக இருக்கிறவங்கள பார்த்து இந்த மாதிரி தான் இருக்கணுங்க, ரொம்ப அமைதி இல்லை, சான்ஸே இல்லை, ஈர்ப்பு வரும். நல்லா பேசுகிறவங்கள பார்த்து பிரமாதமாக பேச்சு தாங்க இவருக்கு எல்லாமே. அப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அந்த மாதிரி துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை வச்சு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நல்ல பலன்கள், நல்ல 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 பலன்கள் கூடி வரும். ஸ்கிராப் சம்மந்தமாக, இரும்பு சம்மந்தமாக ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு
அதேமாதிரி புதிய கம்பெனியாக நம்ம கார் பழையது வாங்கி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக வருங்காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி நிறைய நீங்கள் அதுக்கு உண்டான ஐடியாஸ் எல்லாம் போடுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். துளாராசி நேயர்களே, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சில நேரங்கள் நம்ம நினச்சது 100% நடந்துடும், சில நேரங்கள் 90% நடக்கும், 10% நடக்காது. என்னங்கிறத ஆய்வு பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்த முடிவுகளில் தப்பாக இருக்கும், எடுத்த முயற்சிகளில் தப்பாக இருக்கும், பிறரை நம்பி விட்டுடுவோம். அதே மாதிரி ஒரு காரியத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக கடைபிடிக்காமல் விடுவோம். இதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக் நம்ம பண்ணுறது. அதனால் இனிமேல் இன்றைக்கி இருந்தோம்னா அதே மாதிரி பேட்டர்னில் கொஞ்ச நாள் நம்ம ட்ராவல் பண்ணால் தான் மற்றவர்களுக்கு குழப்பம் வராது. துணி கடை வச்சுட்ருக்கோம், கார்மெண்ட்ஸ் வச்சுட்ருக்கோம், மில்லு வச்சுட்ருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம், பெரிய கம்பெனி வச்சுட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்னொருத்தர் வந்து நல்லா பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல விஷயத்தெல்லாம் கடைபிடிக்காதீங்க. 1க்கு 2 முறை யோசிச்சுக்கோங்க, சந்தேகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லது. தப்பு கிடையாது. பல பேர் எல்லாத்தையும் சந்தேகப்படாதுன்னு சொல்லுவாள். அப்படி கிடையாது. பண விவகாரம்னு வரும்போது 1க்கு 100 முறை யோசிச்சுக்கோங்க. எதனால் இவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு சிந்திச்சுக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்களே, தனுசு ராசி நண்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இருந்தாலும் கிரக நிலைகள் நமக்கு சாதக பாதகம் பார்க்கணும்ல. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். இன்றைக்கி திடீர் பணவரவுகள் உண்டு. ரொம்ப நாள் கொடுக்காதவங்க கூப்பிட்டு பேசுவாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பணவரவுகளை பற்றி ரொம்ப இந்த மாதிரி கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க, இந்த தேதியில் கொடுக்குறேங்கிறத சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய மன சந்தோஷமாகும். வீடு கட்டுறது, இடம் வாண்டுறது போன்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். யார்ட்டையும் கோவிச்சுக்காதீங்க, சண்டை போடாதீங்க, வழுக்கிற இடத்த போகாதீங்க, நீச்சல் தெரியாமல் போகக்கூடாது, வெயிட்டு தூக்க முடியாத வெயிட்டு தூக்காதீங்க. நம்ம உடம்புக்கு ஏற்ற என்ன பண்ண முடியும் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்ல பலன். கோயிலில் போய் நவக்கிரகத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள், அதுவும் ஒரு மன திருப்தியை தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு மகர ராசி அன்பர்களே, பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நபர்கள்ட்ட மற்றவங்களை விட்டு பேச சொல்கிறது. நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்களே, நீங்கள் பேசுங்க, இதெல்லாம் பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே போய் பேசிடணும், அதுதான் ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் என்ன பேசுகிறாங்கங்கிறத யோசிக்கணும். 2வது. 3வது, பணம் யாருக்கு கொடுக்கணுமோ டக்குன்னு கொடுத்துடணும். 5ஆம் தேதி அப்படி இழுத்தடிப்போம், அதெல்லாம் வேண்டாம். உடனுக்குடனே கொடுக்கறது நல்லது. ஒரு விஷயம் பேசும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்கிறது நல்லது. அடுத்தது 5வது, நம்ம எப்பவுமே நம்மளுடைய பாயிண்டில் பர்ஃபெக்டாக உறுதியாக இருக்கணும். இதை மட்டும் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். பாத்திர கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, மாலில் கடை வச்சுட்ருக்கா, சினிமா தேட்டர் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, சினிமாவில் நடிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான இது பண்ணுங்க, கேமராமேனாக இருந்துருக்கோம், அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். வேலை மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நிறையா சில தடங்கள்லாம் வந்தவங்களுக்கு அது மாறிடும், கவலைப்பட வேண்டாம். மேலே படிக்கணும், நான் வந்து ஒரு MBA படிக்கணும், ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கணும், நான் வெளிநாடு போகணும், வெளிநாட்டுக்கு போய் படிப்புக்காக போயிட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகணும், இந்த மாதிரி சில ஐடியாஸ் எல்லாம் பண்ணுவீங்க. கண்டிப்பாக மகர ராசி நண்பர்களுக்கு அது ஏற்படும். வெற்றிகள் நிச்சயம் உண்டு, கவலை வேண்டாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இறைவனோட அனுகிரகத்தில் நல்லபடியாக நடக்கும். கும்பராசி நேயர்களே, நல்ல நாள். இருந்தாலும் இன்றைய தினத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. பல பேர்த்தோடைய பிரச்சனைகளில் கலந்து கொள்ளப்படாது. நாம் ஏதாவது சிபாரிசு பண்ண போய் அது நமக்கே பாதகம் வரக்கூடாது. மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது. பிறர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்பி அந்த காரியத்தை ஈடுபட்டப்போம். ஒரு நேரத்தில் நம்மளுடைய கணவர் மனைவிக்காகவும், மனைவி கணவருக்காகவும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறது ரொம்பவுமே நல்லது. 3வது மனுஷாலை விட்டு பேச விட்டோம் அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில பேர் நல்லதுன்னு சொல்லி வருவா, அதுக்கப்புறம் அவங்களுடைய குணாதிசயம் நமக்கு தெரிய வரும். நம்மகிட்ட எதிர்பார்ப்போட வராங்க, பண சம்பந்தமான விஷயந்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெரியாத விஷயத்தை தெரியும்னு சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் வேண்டாம். இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்னா அதுக்கு முழுமையாக ப்ரிப்பேர் ஆகுங்க. கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஸ்டே அண்டு ப்ரொசீட், அப்படி பண்ணிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில். மீனராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. திருமண காரியம் கைகூடி வரும்.
பிரச்சனைகளை பேசி தீர்த்துருவீங்க. மற்றவர்களுக்காக உங்களை ஸ்கெட்யூல் மாற்றிப்பீங்க. பிறர் என்ன நினைக்கிறாங்கன்னு யோசித்து அதுக்கப்புறம் செயல்படுவீங்க. பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப 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 நிதானமாக ரொம்ப அழகாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் உண்டு. சில பேர் மன கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க, அது பெருசாக எடுத்துக்காதீங்க. விட்டு கொடுத்து போங்க, நல்லது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பண விவகாரங்களில் முடிவெடுக்கும் முன்னாடி கவனம் என்பது தேவை. அப்பட்டமாக எல்லாத்தையும் நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுடைய ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்டு, உங்களுடைய ஏடிஎம் பாஸ்வேர்டு, இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப செக்யூர்டாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மறதி நிறையா இருந்துருக்கும். மீனராசி என்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பாசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ இடப்பட்ட காலத்தில் எனக்கு வேலை வாய்ப்புனால பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். நான் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் திருவள்ளூரில் இருக்கேன். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 6 வாரம் முருகருக்கு செவ்வாய்க்கிழமை போய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. ஆனால் ஒரு வாரம் மிஸ் ஆகிடுச்சுன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அவர் 2 வாரம் போனார். 3ஆவது வாரம் அவருக்கு வேலை கிடச்சிருச்சு. அப்போது திருத்தணிக்கு போனால் வேலை கிடைக்குமா? இல்லை, நம்பிக்கையோட முயற்சியோட எல்லாம் அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு நம்ம விடாமுயற்சி பண்ணாமல் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஒருத்தர் பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான பிரச்சனைக்காக வந்தது. வெளிநாடு மைக்ரேட் ஆகிறது. எனக்கு எல்லாம் வந்துருச்சு சார், ஆனால் இது தடங்களாகிட்டே இருக்குது. பழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரேன். பழனிக்கு போகிறார். திரும்பி இறங்கி வரதுக்குள்ளே அவர் காரியம் சக்ஸஸ் ஆகுது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய நம்பிக்கை. நான் சொன்ன வார்த்தை அவர் போன அந்த டைமும் அவருக்கு ரொம்ப சாதகமாக முடிஞ்சுது. 2வது, செவ்வாய்க்கிழமை ஒருத்தங்க சொன்னாங்க, கடன் தொல்லை எனக்கு பெரிய தாங்க முடியல, வேல் பூஜை ரெகுலராக பண்ணுங்கன்னு சொன்னேன். வேல் பூஜை ரெகுலராக பண்ணாங்க. அவங்க சொந்த பந்தத்துலேருந்து உதவி பண்ணி திருப்பியும் அவங்கள அந்த இதுலேருந்து மீண்டு வந்தாங்க. ஒருத்தவங்க மிட்டாய் சம்மந்தமான ஃபேக்ட்ரி வச்சுட்ருக்கவங்க, அதாவது மிட்டாய் சாக்லேட்லாம் விற்பனை ஃபேக்ட்ரி வச்சுட்ருக்கவங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கொடுத்த இடத்துலலாம் பணம் வராமல் இருந்தது. ஸோ அவங்க மகாலட்சுமி பூஜை, இதே இந்த தடங்கலான விஷயத்துக்கு மகாலட்சுமி பூஜை செவ்வாய்க்கிழமை பண்ண சொன்னேன். செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமி பூஜையும் ராகு காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா பூஜை துர்காம்பாளுக்கு பண்ண சொன்னேன். அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வசூல் பண்ணுறதுக்கு உண்டானதாக வந்தது. அவங்க பையன் நான் எடுத்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி நிறைய மாற்றம் பண்ணார். நல்ல முன்னேற்றமாச்சு. இப்படி 4 வழிபாடு செவ்வாய்க்கிழமை வழிபாட்டுக்கு மட்டும் சொல்லியிருந்தேன். அதனால் செவ்வாய்க்கிழமை வழிபாட்டுக்கு ரொம்பவுமே சக்தி உண்டு. இது உண்மை, இது என்னோடய அனுபவம். நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சொற்பொழிவு பண்ணேன். அந்த சொற்பொழிவில் அதில் நிறைய பேர் அதை கடைப்பிடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஃபீட்பேக் சொன்னாங்க. நீங்களும் கடைப்பிடிச்சு பாருங்களேன், நல்ல மாற்றம் வரும். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோரா.